அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 15:16 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே, அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உமது வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஆக உமது வார்த்தை. நீங்கள் தொடர்ந்து சங்கீதம் 12:6, 19, 7, 11 வாசித்து பார்த்தால் இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 21வது வசனம், இது பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தவான்களால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். இந்த கிரேக்க பதத்துல ஏவப்பட்டு என்ற வார்த்தைக்கு தேவன் ஊதினார் என்ற அர்த்தம். ஆக அவர் ஊதினார், ஏவினார். பரிசுத்தவான்களை பரிசுத்த ஆவியானவர் ஏவி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு எழுதப்பட்டது கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் தம்மை இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவன். அவர் ஒருவரும் கண்டதில்லை. ஆனால் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே குமாரனாகிய இயேசுவின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல, ஒரு அசாதாரணமான புத்தகம். ஏனென்று கேட்டால் இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்வார்கள், இது எவ்வளவு விலையேற பெற்றது, வல்லமையான புத்தகம் என்று வாசிக்கிறவர்கள் வாசிக்க ஆரம்பித்த உடனே தெரிந்து கொள்வார்கள். இது ஒரு விசேஷமான புத்தகம், அற்புதமான புத்தகம், மனுஷனை மாற்றக்கூடிய புத்தகம், சுகம் கொடுக்கக்கூடிய புத்தகம், பரம ராஜ்யத்தை அடைய பண்ணுவதற்கு வழிகாட்டுகிற புத்தகம். இந்த புத்தகம் அது ஒளியாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. யாரெல்லாம் இருளுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களை வாசிக்கும் பொழுது இருளை விட்டு வெளியே வந்து, அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது, எதிர்காலம் மாறுகிறது. அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். இந்த வேதாகமம் மனிதனை மாற்றுகிற புத்தகம், வாழ்க்கையை மாற்றுகிற புத்தகம், உலகத்தை தலைகளை புரட்டி போட்ட ஒரே புத்தகம் அப்பன் இயேசு பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.